Honestly, a little disappointed. I was hoping a lot because this year a lot of things were lined up for me. But I think ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த சில நாட்களாகவே ஹன்சிகா மோத்வானிக்கும் அவங்களோட ஹஸ்பண்டான சொஹேல் கத்தூரியாவுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னும் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ளிட்ட பல சர்ச்சையான விஷயங்கள் பாலிவுட் மீடியாவில் பேசப்பட்டு வந்துச்சு. இப்போ அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் ஹன்சிகா அண்ட் சொஹேல் கத்தூரியாவோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஹன்சிகா மோத்வானி சொஹேல் கத்தூரியா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கடந்த 2022 டிசம்பர்ல மேரேஜ் ஆயிருந்தது. ஹன்சிகாவோட ஹஸ்பண்டான சொஹேல் கத்தூரியாவுக்கு இதுக்கு முன்னாடி ரிங்கி பஜாஜ் அப்படிங்கிறவங்களோட மேரேஜ் ஆயிருந்தது. சில வருஷங்களே அது விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ரிங்கி பஜாஜ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹன்சிகாவோட க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட். பட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா தான் ஹன்சிகா கூட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு காரணம் ஹன்சிகா தான் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஹன்சிகா நான் தான் குடும்பத்தை கெடுத்துட்டேன், குடும்பத்தை கலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் என்னை பற்றி பேசுகிறாங்க. ஒரு பிரபலமாக இருக்கேன் அப்படின்றனால தான் என் மேலே ஈஸியாக பழி போட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஹன்சிகாவோட அண்ணாவுக்கும் அண்ணாவோட ஒய்ஃபுக்கும் விவாகரத்து ஆயிருந்துச்சு. அதுக்கு காரணம் ஹன்சிகா தான் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதாவது ஹன்சிகாவோட அண்ணியா ஹன்சிகா ஒட்டுமொத்த குடும்பத்தோட சேர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகாவோட அண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஹன்சிகாவை தொடர்ந்து ஹன்சிகாவோட ஒட்டுமொத்த குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால ஹன்சிகாவை போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் பாலிவுட் மீடியா முழுசும் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் ஹன்சிகா மோத்வானி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சொஹேல் கத்தூரியா கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சர்ஸையும் டெலீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சொஹேல் கத்தூரியா ஹன்சிகா கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சர்ஸையுமே அப்படியே தான் வச்சிருந்தாரு. ஸோ அதனால இவங்களோட விவாகரத்து விஷயம் ரூமர் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இவங்களோட விவாகரத்து விஷயம் வைரல் ஆனதுக்கு அப்புறமா ஹன்சிகா வெட்டிங்ல எடுக்கப்பட்ட பிக்சரையும் டெலீட் பண்ணிட்டாங்க. அதே போல சொஹேல் கத்தூரியா தன்னோட அக்கௌண்ட்டை பிரைவேட்ல போட்டுட்டாரு. ஸோ இதுவே இவங்களோட விவாகரத்தை உறுதிப்படுத்திட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட் மீடியா முழுசும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு, செப்பரேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சொஹேல் கத்தூரியாவோட குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், பணக்கார குடும்பம். ஸோ அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ட் இருக்கு, அது எதுவுமே ஹன்சிகாவுக்கு செட் ஆகலை. அதனால அவங்களால ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருந்தாங்க. பட் அங்கேயுமே தொடர்ந்து நிறைய பிரச்சனை வந்தது. இதுக்கு மேலே செட் ஆகாது அப்படின்றனால தான் ஹன்சிகா சொஹேலை விட்டு பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணி தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இப்போ ஹன்சிகா சொஹேல் கத்தூரியாவோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறப்ப இந்த விஷயத்த மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது.